ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். யூடியூப் சேனல் வந்து வச்சுருப்பீங்க. யூடியூப் ஸ்டூடியோவில் வந்துட்டு செக்யூரிட்டி கோடு வந்து கேட்கும். சைன்இன் சொல்லி செக்யூரிட்டி கோடு கேட்கும். யூடியூப் ஸ்டூடியோ வந்து அதனால வந்து லாகின் பண்ண முடியாமல் எத்தனையோ ப்ராப்ளம் வந்து சந்திச்சுக்கிருப்பீங்க. அது எப்படி வந்து செக்யூரிட்டி கோடு அதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். யூடியூப் ஸ்டூடியோவோட செக்யூரிட்டி கோடு கேட்கும். அந்த அது வந்து எப்படி வந்து நம்ம அந்த செக்யூரிட்டி கோட் வராமல் யூடியூப் ஸ்டூடியோ வந்து லாகின் பண்ணுறது இந்த வீடியோவை வந்து பார்ப்போம். உங்களுடைய யூடியூப் சேனல் வந்து ஒய்டி ஸ்டூடியோ ப்ரௌசரில் வந்து ஒய்டி ஸ்டூடியோ யூடியூப் ஸ்டூடியோ வந்து ஓப்பன் பண்ணுவீங்க. அப்போ வந்து செக்யூரிட்டி கோடு வந்து கேட்கும். அந்த செக்யூரிட்டி கோடு வந்து ப்ராப்ளம் வந்து ரொம்ப உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ண முடியாது, ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுவீங்க. அது எப்படி வந்து செக்யூரிட்டி கோடை வந்து நார்மலாக நம்ம சேனலில் வந்து நார்மலாக வந்து இயங்குற மாதிரி வந்து பார்க்குறோன்னு சொல்லி பார்க்க. இப்போ என் சேனலுக்கு வந்து அது மாதிரி வந்து வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ என் சேனல் வந்து ஓப்பன் பண்ண சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி வெரிஃபை யூன்னு சொல்லி வரேன். பார்த்தீங்கன்னா தெரியும், வெரிஃபைன்னு சொல்லி காமிக்குது வருங்க. இதில் வந்துட்டு ஒன்றுமே செய்யாதீங்க, வந்து ப்ரொசீட்னு சொல்லி கொடுத்துங்க. கொடுத்துட்டு உங்கள் பேட்டர்ன் வந்து கேட்கும் ஒரு வட்டம் கொடுத்துட்டு, அடுத்து வந்து இதில் வந்துட்டு இதே வந்து மெயினான விஷயம். இந்த உங்கள் மெயில் ஐடி வந்து எந்த மொபைலில் வந்து நீங்கள் வந்து சைன்இன் பண்ணியிருக்கீங்களோ அந்த சைன்இன் வந்து செக்யூரிட்டி கோடு கேட்கும். அப்படியே வந்துட்டு ரீசெண்ட்லேருந்து வச்சுட்டு பேக் வந்துடுங்க. கட் பண்ணிடாதீங்க, ரீசெண்ட்லேருந்து வச்சுட்டு பேக் வந்துடுங்க. இதில் வந்துட்டு கூகுளில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள்ன்றதில் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். இதில் செக்யூரிட்டின்னு சொல்லியிருக்கோம். இதில் வந்துட்டு இதில் செக்யூரிட்டி கோடுன்னு சொல்லியிருக்கோம். அதில் வந்து பாருங்கள், செக்யூரிட்டி கோடுன்னு இருக்கும். அந்த செக்யூரிட்டி கோடை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்கள் பேட்டர்ன் கேட்டுட்டு அதில் இருக்கிற கோடை வந்து வேகமாக வந்து எதில் ஒன்றில் வந்து எழுதி வைங்க. பேனாவை எடுத்து ஜஸ்ட்டு ஒரு 1 நிமிஷத்துக்குள்ளே வந்து அந்த வேலையை நம்ம வந்து செய்யணும். எழுதி வச்சிட்டேன். ஜஸ்ட்டு அப்படியே பேக் வந்துட்டு அந்த கோடை வந்து நம்ம இதில் வந்து என்ட்ரு பண்ணோன்னா 1 நிமிஷத்துக்குள்ளே வந்து நம்ம வந்து இந்த வேலையை வந்து செய்யணும். கொடுத்துட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்களோட யூடியூப் சேனல் வந்து ஒரு வட்டம் வெரிஃபை ஆகிட்டு நார்மலாக வந்து உங்கள் சேனல் வந்து நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் ஆக ஆரம்பிச்சுன்னா திரும்ப வந்து அந்த வெரிஃபைன்னு சொல்லின்ற அந்த ஆப்ஷன் வந்து ஷோ ஆகாது. இது வந்து என்ன ப்ராப்ளம்னு சொன்னால், இது வந்து நீங்கள் நார்மலாக குரோம் ஆப்பை வந்து அப்டேட் பண்ணுவீங்க. அந்த அப்டேட் பண்ணுறதுனால அது வந்து நியூ வெர்ஷனாக இருக்கனால அது வந்து வேறொரு டிவைஸ் மாதிரி வந்து யூடியூப் அல்கோரிதம் வந்து புரிஞ்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு நார்மலாக ஒர்க் ஆகுது. நீங்கள் வந்து குரோம் ஆப்பை வந்து அப்டேட் பண்ணாமல் வந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூடியூப் ஸ்டூடியோ வந்து நார்மலாக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அதை வந்து புரிஞ்சுக்குங்க. அது எப்படி வந்து நம்ம குரோம் ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்து. இந்த ப்ராப்ளம் வந்து ஏன் வந்து வருதுண்டா, உங்கள் குரோம் ப்ரௌசரை வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து அந்த அப்டேட் பண்ணுறப்ப அது லேட்டஸ்ட் வெர்ஷனில் வந்து வரப்போ அது வந்து அந்த யூடியூப் அல்கோரிதம்க்கு வந்து அது வேறு ஒரு டிவைஸ் மாதிரி வந்து தெரியும். அதனால் குரோமில் வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைலில் இருக்கிற டிஃபால்ட் வெர்ஷன்லேயே வந்துட்டு நீங்கள் வந்து குரோம் வந்து
யூ ஒய்டி ஸ்டூடியோ யூடியூப் ஸ்டூடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. அப்போ வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து இருக்காது. வந்து யூடியூப் ஸ்டூடியோ வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கே வந்து குரோம் ப்ரௌசர் வந்து அப்டேட் பண்ணாமல் வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து வரும். அப்டேட் பண்ணாமல் உங்கள் மொபைலில் இருக்க டிஃபால்ட் வெர்ஷன்லேயே வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு திரும்ப வந்து அந்த வெரிஃபைன்னு சொல்லி அந்த ஆப்ஷன் வராது. நீங்கள் வந்து நார்மலாக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஆப்ஷன் வந்து ஷோ ஆகாது. அந்த ஆப்பை வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரி வெரிஃபைன்னு சொல்லி காட்டும். நீங்கள் எந்த ப்ரௌசராக இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் வேறு ஏதோ ஒரு பிசியில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்கனாலும் வந்து அந்த செக்யூரிட்டி கோடை வந்து நீங்கள் உங்கள் மொபைல்லேருந்து வேறு டிவைஸ்க்கு வந்து என்ட்ரு பண்ணிடுவீங்க. ஆனால் உங்கள் மொபைலில் இருந்துகிட்டே வந்து அந்த செக்யூரிட்டி கோடை வந்து ஒரு 30 செகண்டுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அந்த செக்யூரிட்டி கோடை வந்து பார்த்துட்டு திரும்ப நீங்கள் அந்த செக்யூரிட்டி கோடை என்ட்ரு பண்ணி இங்கே வந்து யூடியூப் ஸ்டூடியோவில் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அப்போ தான் வந்து வெரிஃபை ஆகும். நீங்கள் வந்து 30 செகண்டுக்கு மேலே போயிட்டீங்கன்னா அந்த கோடு வந்து எக்ஸ்பயர் ஆகிடும். அதனால் பார்த்துட்டு வந்து இந்த ப்ராப்ளம்னாலும் வந்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. எத்தனையோ பேர் வந்து மொபைல்லே அப்லோட் பண்ணுவாங்க, அப்லோட் பண்ண முடியாது. இந்த ப்ராப்ளம் வந்து நானும் வந்து ஃபேஸ் பண்ணேன். நானும் இப்போ கொள்ள முயற்சி பண்ணேன். லாஸ்ட்டில் வந்துட்டு இதே வந்து எனக்கு வந்து குயிக்காக வந்து அந்த கோடை வந்து பார்த்துட்டு வேறொரு மொபைலை வச்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அப்படியே அந்த அதில் வந்துட்டு அந்த கோடை உடனே என்ட்ரு பண்ணியிருக்கேன். ஒரு 30 செகண்டுக்குள்ளே என்ட்ரு பண்ணியிருக்கேன். 30 செகண்டுக்கு மேலே போகாத அளவுக்கு என்ட்ரு பண்ணிக்கிட்டா நீங்கள் நார்மலாக வந்து உங்கள் ஒய்டி ஸ்டூடியோ ஆப்பில் வந்து வெரிஃபைன்ற அந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். செல்வஞ்சன் யூடியூப் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.